பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமேன். 2 அரசர்கள் புத்தகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தை 9. அவர்கள் அக்கரைக்கு சென்றவுடன் எலியா எலிசாவை நோக்கி, என்னிடம் இருந்து எடுத்து கொள்ளப்படும் முன் நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல் என்று கேட்டார். அதற்கு எலிசா, உமது ஆவி என் மீது 2 மடங்காக இருப்பதாக என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய திருப்பெயரினால் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நான் ஆசீர்வதிக்கின்றேன். இந்த நாளிலே ஆண்டவர் உங்களுடைய ஜெபத்தை கேட்டு உங்களுடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்தி உங்களை அவருடைய மகளாக ஏற்றுக்கொண்டு உங்களோடு ஒரு உடன்படிக்கையை செய்து கொண்டு உங்களை பலப்படுத்தி உங்களிடம் இருக்கக்கூடிய சோர்வின் ஆவியை எடுத்து மாற்றி உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. அதற்காக நான் ஜெபிக்க போகின்றேன். நீங்கள் தேடி வந்திருக்கக்கூடிய தெய்வம் உயிருள்ள தெய்வம், உங்களுக்காக வாழ்ந்து கொண்டு இருக்கிறவர், நற்கருணை ஏற்படுத்தி இதை என் நினைவாக செய்யுங்கள் என்று சொன்னவர் இந்த நாளிலே உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக வந்திருக்கின்றார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீர்கள்? உண்மையிலே நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாக இந்த நாளிலே ஆண்டவரிடம் கேட்பீர்கள் என்றால் இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வீர்கள். நிழல் போல் உங்களோடு கூட இருப்பார். 2 மடங்கான ஆசீர்வாதம் என்றால் யோபுனுடைய வாழ்க்கையை ஆய்ந்தறிந்து பாருங்கள். ஆண்டவர் யோபுவோடு கூட இருந்தார். யோபு கடவுளுக்கு பிரியமான காரியங்களை செய்தார். எனவே பொறாமை கொண்ட சாத்தான் கடவுளுக்கு முன்பாக போய் அவருடைய உத்தரவு வாங்கி கொண்டு யோபுவை சோதிக்கும்படியாக வந்து ஒரே நாளிலே எல்லாவற்றையும் அவர் இழந்து போனார். ஆனால் ஆண்டோடைய கரம் அவரை விட்டு விலகவில்லை. ஆண்டோடைய வல்லமை அவரோடு கூட இருந்தது. யோபுவும் கடவுளை மறுதலிக்கவில்லை. தன்னுடைய நண்பர்கள் குற்றப்படுத்திய வேளையிலும் அவர்களுக்கு பதில் சொன்னாரை தவிர இயேசுவை விட்டு விலகவில்லை. நடந்தது என்ன? கடைசியாக வாசித்து பாருங்கள். யோபுவிடம் ஆண்டவர் பேசுகின்றார். 42வது அதிகாரம் 11:10 வாசித்து பாருங்கள். 10-11 இறை வார்த்தைகளை வாசித்து பாருங்கள். யோபு தன்னுடைய நண்பர்களுக்காக செபித்த பொழுது அவர்களுடைய சிறையிருப்பை மாற்றி இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுத்தார். அல்லேலூயா. எனவே இந்த நாளிலே இயேசுவே எனக்கு இரட்டிப்பான வல்லமை எனக்கு தாரும் என்று சொல்லி கேட்க வேண்டும். அருமையான இறை வார்த்தை வாசிக்க கேட்டோமே. எலியா ஆண்டவருடைய கரங்களில் இருக்கின்றார். ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் எதையும் செய்தது இல்லை. அவருக்கு கூட இருந்து பணிவிடை செய்யக்கூடிய நபராக எலிசா இருந்தார். அன்பார்ந்தவர்களே, எலிசாவினுடைய எண்ணங்கள் எல்லாம் எலியாவை போல் இருக்க வேண்டும். கடவுளுக்கு பயந்து வாழக்கூடியதை போல கடவுள் கூட இருந்து செயலாற்றுகிறாரே, அதே போல் கடவுள் என்னோடு கூட இருந்து செயலாற்ற வேண்டும் என்று சொல்லி உலக காரியங்களில் இருந்து வெளியிலே வந்து கடவுளை பின்பற்றக்கூடியவராக இருந்தார். அப்பொழுது எலியா ஒரு நாள் சொல்லுகின்றார், நான் இந்த நாளிலே இங்கு இருந்து உன்னை விட்டு இந்த உலகத்தை விட்டு எடுத்துக்கொள்ள போகின்றேன். ஆண்டவர் எனக்கு எல்லாவற்றையும் சொல்லி இருக்கின்றார். எனவே நீ என்னை விட்டு போய்விடு என்று சொல்லுகின்றார். அப்பொழுது அவர் சொன்னார், நான் உம்மை விட்டு போக மாட்டேன், கடைசி வரை உம்மோடு கூட இருப்பேன் என்று அவர் எலியாவை சிக்கன பிடித்து கொண்டார். கடைசியாக எலியா வழி இல்லாமல் சொல்லுகின்றார், நான் எடுத்துக்கொள்ளும் போது நீ என்னை பார்த்தால் நீ விரும்பக்கூடிய காரியம் உனக்கு கிடைக்கும் என்று சொல்லி அவர் கேட்ட ஒரே ஒரு காரியம், உமது ஆவி என் மீது 2 மடங்காக வரும்படியாக எனக்கு செய்யும் என்று சொல்லி. அன்பார்ந்தவர்களே, அற்புதங்களை செய்யக்கூடிய வரங்களை கேட்கவில்லை, அதிசயங்களை செய்யக்கூடிய வரங்களை கேட்கவில்லை, உயிரோடு எழுப்பக்கூடிய அந்த அற்புதங்களை நிகழ்த்தக்கூடியவற்றை கேட்கவில்லை. உம்மிடம் இருக்கக்கூடிய அந்த ஆவி, அந்த பரிசுத்த ஆவி, கடவுளுடைய ஆவி என் மீதும் வரும்படியாக நான் கேட்கிறேன் என்றும். அப்பொழுது அவர் கொடுத்த பதில்தான், 2 மடங்காக நீ பெற்றுக்கொள்வாய் என்று. அன்பார்ந்தவர்களே, அழகாக சொல்லுகின்றது. 2 அரசர்கள் 3வது அதிகாரம் 11வது இறை வார்த்தையை வாசித்து பாருங்கள். அதில் அழகாக ஆண்டோடைய வார்த்தை, அப்பொழுது யோசாபாத்து ஆண்டவரின் விருப்பத்தை தெரிவிக்கக்கூடிய இறைவாக்கினர் யாரும் இங்கு இல்லையா என்று கேட்டான்.
இஸ்ரவேலின் அரசனின் பணியாளன் ஒருவர், சாப்பாற்றின் மகன் எலிசா இங்கே இருக்கிறார். அவர் எலியா கைகளை கழுவும் போது தண்ணீர் ஊற்றி வந்தவர் என்று சொல்லி எலிசாவை பற்றி சொல்லுகின்றார். ஆம் அன்பார்ந்தவர்களே, உங்களையும் ஆண்டவர் ஒரு இறைவாக்கினராக, உங்களையும் ஆண்டவர் ஒரு குருவானவராக, உங்களையும் ஆண்டவர் ஒரு நற்செய்தி பணியாளராக மாற்ற இந்த நாளிலே சித்தமாக இருக்கின்றார். காத்திருந்து ஜெபிக்க வேண்டும். இந்த உலகம் மிகவும் வேகமாக போய்கொண்டு இருக்கின்றது. இப்பொழுதுதான் 2026 ஆண்டு ஆரம்பித்தது போல் இருந்தது. கிட்டத்தட்ட 8வது மாசத்திற்குள் நாம் கடந்து வந்து விட்டோம் அன்பார்ந்தவர்களே. இந்த உலகத்திற்கு பின்பாக, நேரத்திற்கு பின்பாக நம்மால் ஓட முடியவில்லை. ஆண்டோடைய சமூகத்தில் விழித்திருந்து காத்திருந்து ஜெபித்து பாருங்கள். அந்த எலிசாவினுடைய அனுபவத்தையும் நீங்களும் பெற்றுக்கொள்வீர்கள். ஆனாலும் பாருங்கள், இன்னொரு மனிதர் இருந்தார். எலிசாவோடு இருந்ததை போல, எலியாவோடு எலிசா இருந்ததை போல எலிசாவோடு அங்கே ஒருவர் இருக்கின்றார். பாருங்கள், ஆகாசி என்று சொல்லக்கூடிய ஒருவர், அவரோடு கூட இருந்து பணிவிடை செய்து கொண்டு இருக்கின்ற அந்த கேகசி. அந்த கேகசனுடைய வாழ்க்கையும் எண்ணங்களும் உலகபூர்வமாக இருந்தது. உங்களுக்கு தெரியும், பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையை பெற்றுக்கொள்ள தகுதி உள்ளவராக இருந்த அவர் உலகபூர்வமான காரியங்களிலே பொன்னிலும் பொருளிலும் அக்கறை வைத்து இருந்த பொழுதும் ஆண்டவருடைய ஆவி அவரோடு கூட இருந்து செயலாற்றவில்லை. பொன்னையும் வெள்ளியையும் அவர் வஸ்திரங்களையும் நாமானிடம் இருந்து பெற்றுக்கொண்டு எலிசாவிடம் வந்து சொன்ன பொழுது, ஏன் நீ மறைக்கின்றார்? எனவே கடவுளுடைய சாபம் உன் மீது வரும் என்றே சொல்லி அவரை சபித்தார். அன்பார்ந்தவர்களே, அங்கே ஆமானிடம் இருந்த அந்த கொள்ளை நோயாகிய அந்த நோய் அவரை தாக்கியது. அந்த குஷ்டரோக நோய் அவரை தேடி வந்தது. பாருங்கள், ஒரு தீர்க்கதரிசியாய் வரக்கூடிய அந்த மனிதரை ஆண்டவர் கூட இல்லாமல் போய்விட்டார். ஏனென்றால் அவர் உலகத்தின் மீது நம்பிக்கை வைத்தபடியினால். கேகாசி ஒரு தீர்க்கதரிசியாய் வரக்கூடிய நபர், அதோடு அவருடைய வாழ்க்கை முடிந்து போய்விட்டது. இந்த நாளிலும் கூட ஆண்டவரை தேடி வந்திருக்கக்கூடிய நீங்கள் எதை விரும்புகிறீர்களோ அதை ஆண்டவர் உங்களுக்கு தர வேண்டும். எதை விசுவசிக்கிறீர்களோ ஆண்டவர் அங்கே ஒரு அற்புதங்களை உங்களுக்கு செய்ய வேண்டும். பெரிய காரியங்களை கேளுங்கள். ஆண்டவரிடம் தொடர்ந்து மன்றாடுங்கள். நீங்கள் பெற்றுக்கொண்டதில் நின்று விடாதீர்கள். ஆண்டவரை இன்னும் அதிகமாக விசுவசியுங்கள். அவரோடு இணைந்து இருங்கள். அவரிடம் கேளுங்கள். நிச்சயமாக அவர் உங்களுக்கு தருவார். பரிசுத்த ஆவியின் மகிமையும் வல்லமையும் கேட்டு பாருங்கள். அவர் உங்களுக்கு அதை தருவார். எனவே எலியாவிலும் பெரியவர் நமது நடுவில் இருக்கின்றார். எலிசாவிலும் பெரியவர் நமது நடுவில் இருக்கின்றார். தன்னையே அடக்கி இந்த நற்கருணையிலே உயிருள்ள தெய்வமாக இருக்கின்றார். ஆட்டுக்குட்டியானவர் நமது நடுவில் இருக்கின்றார். மீட்பர் நமது நடுவில் இருக்கின்றார். இம்மானுவேலின் தெய்வம் நமது நடுவில் இருக்கின்றார். அவர் மனதுருகி உங்களை ஆசீர்வதித்து அவர் சொன்னாரே, நீங்கள் என்னிடம் கேட்கும் பொழுது நான் செய்யக்கூடிய காரியங்களை விட பெரிய காரியங்களை நீங்கள் செய்வீர்கள் என்று சொன்னாரே. அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தேடி இந்த நாளில் வந்திருக்கக்கூடிய உங்களை அவர் நிழல் போல் தொடர்ந்து வந்து ஆசீர்வதிப்பார். நீங்கள் நடக்கும் பொழுது உங்களை தொடர்ந்து நிழல் வருவதை போல ஆண்டவரும் உங்களை தொடர்ந்து வர சித்தமாக இருக்கின்றார். விசுவசிக்கிறீர்களாம்? இந்த நாளில் நீங்கள் விசுவசித்தீர்கள் என்றால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். எலியாவின் தெய்வம், எசேக்கியேல் அரசனுடைய தெய்வம், தாவீதினுடைய தெய்வம், இந்த நாளில் எலிசாவினுடைய தெய்வம் உங்களோடு கூட இருக்கின்றார். நமது நடுவில் இருக்கின்றார். அவரிடம் சில மணி துளிகள் உள்ளத்தில் இருக்கக்கூடியவற்றை அவரிடம் ஒப்புக் கொடுத்து உலகபூர்வமான ஆசீர்வாதங்களுக்காக ஜெபித்த நாட்கள் போதும். நாம் இந்த நாளிலே அவரிடம் நமது ஆன்மீக வாழ்க்கைக்காக ஜெபிப்போம். பிள்ளைகளுடைய ஆன்மீக காரியங்களுக்காக ஜெபித்தும் ஆண்டவர் தரக்கூடிய அந்த வல்லமையும் பலத்தையும் பெற்றுக்கொள்வோம். எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவை, தூயனல் ஆவியை, தகப்பனே, இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் அப்பா. இந்த காலை பொழுதிலே நாங்கள் அனைவரும் உம்மை நாடி தேடி வந்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசுவே, இந்த நேரத்திலே எங்களுக்கு இரட்டிப்பான வரங்களை தரும்படியாகவும் எங்களோடு கூட இருந்த செயலாற்றும்படியாகவும் நிழல் போல் எங்களை தேடி வருகிறவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இவ்வளவு நாட்களாக கேயாசியை போல் வாழ்ந்த நாட்கள் போதும். நாங்கள் இந்த நாளிலே எலிசாவை போல் வாழ உம்மை தேடி வந்திருக்கின்றோம். அன்பார்ந்த இயேசு சுவாமி, 14 ஆண்டுகள் எலியாவுக்கு அடிமையை போல் இருந்த வேலைக்காரரை ஆண்டவர்
ஆண்டவரே, நீர் ஊழியம் செய்ய அழைத்ததை போல நாங்களும் உம்மை தேடி வந்திருக்கிறோம் அப்பா. எவ்வளவோ முறைமை மறுதளித்திருக்கின்றோம், எவ்வளவோ முறைமை காட்டிக் கொடுத்திருக்கின்றோம், எவ்வளவோ முறை பாவத்தின் மூலம் சிலுவையில் அறைந்திருக்கின்றோம். அந்த தருணத்திற்காக மன்னிப்பு கேட்டு செபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்தில் எங்களை உமது கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, உலகப்புறமான காரியங்களில் இருந்து வெளியிலே வந்து என் ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை செய்து பசி தாகத்தோடு நாங்கள் விரும்பி கேட்கக்கூடிய பரிசுத்தாவின் வல்லமையை கொடுப்பீராக. ஆவியின் வரங்களினால் நிரப்புவீராக. அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்யக்கூடிய பலத்தை கொடுப்பீராக. கடைசி வரை உண்மையோடும் உத்தமத்தோடும் நடக்கக்கூடிய அன்பு பிள்ளைகளாக மாற வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கின்றேன் அப்பா. அநேக பேர் தன்னுடைய பிள்ளைகள் என் ஆண்டவருடைய அனுபவத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி என்னோடு இணைந்து செபித்துக் கொண்டு இருக்கிறார்களே, அவர்களை ஒப்புக் கொடுத்து செபிக்கின்றேன். அவர்களை ஆசீர்வதித்து ஒரு எலியாவை போல, ஒரு எலிசாவை போல நீர் உயர்த்திட வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா. நோய்வாய்ப்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன். அவர்களுடைய நோய்களை குணமாக்க இப்பொழுதே இறங்கி வருவீராக. அவர்களும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக மாறவும் என் ஆண்டவரோடு இணைந்து இருந்து என் ஆண்டவர் கற்றுக் கொடுக்கக்கூடிய எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இந்த நேரத்திலே உருமாறிட வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா. அருமையான நேரத்திலே இந்த காலை பொழுதிலே நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டதற்காக உமக்கு நன்றி. ஜெபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் தாய் கன்னி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம். அன்பு தந்தையே, ஆமீன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உமது ராஜ்யம் அருக, உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமீன். அருள் இறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திரு வயிற்றின் கனி ஆகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியே, சர்வேசுடைய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். அன்பார்ந்தவர்களே, நற்கருணை நாதர் தரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவன், பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.